குக்கரில் ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக தேங்காய் எதுவும் சேர்க்காம முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா இதில் 3 பெரிய பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டிட்டு சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு எந்த அளவு வதங்கினா பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் வதக்கலை, வெங்காயம் அங்கங்கே கடிப்படுற மாதிரி தான் வதக்க போகிறேன். நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவு மட்டும் தான் வதக்கியிருக்கேன். இப்போ இந்த அளவு வதக்குனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல நீள முருங்கைக்காவை ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கைக்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற கூட்டு அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது முருங்கைக்காவோட நல்லா இந்த மசால் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே முருங்கைக்காவை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் செய்கிறதுனால நமக்கு முருங்கைக்காய் டக்குன்னு ஒரு விசிலுக்கு முன்னே வெந்துடும். அதனால் ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வரத்தண்டியும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. நமக்கு முருங்கைக்காய் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் முருங்கைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி வத்த தண்டியும் வச்சுக்கலாம். இப்போ உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்தது, நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலை. ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா முருங்கைக்காவை கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தி திருப்பி விடாமல் மெதுவாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். குக்கரில் ஒரு விசில் அடிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா நமக்கு முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு விசில் ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டோம்னாலே நமக்கு நல்ல முருங்கைக்காய் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். இப்போ இதில் உள்ள தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் எதுவும் சேர்க்காம குக்கரில் டக்குன்னு இந்த முருங்கைக்காய் கூட்டு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. எல்லா விதமான குழம்பு சாதத்தோடையும் கூட்டாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.